நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள். முதலாவது, தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும். அந்த நோன்பு முறிக்கப்படும். நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா, அவருடைய பரிகாரம், அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். 2 மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். நோக்கக்கூடிய தொடரான நோன்பிலே இடையே அல்லாஹ் நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால், ஈதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது. நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த 2வது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, 60 ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். 60 மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். ஆதாரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அழிந்து விட்டேன், ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, ரமதானுடைய வேளையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஜிது மா துஅதிகு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்னிடத்திலே சக்தி இருக்கிறதா? காலலா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இல்லை. ஃபஹல் தஸ்ததீஉ அன் தஸூம ஷஹரைன் முத்ததாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலலா, எனக்கு இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஃபஹல் தஜிது மா துத்இமு 60 மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலலா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. 3க்கும் வாய்ப்பு இல்லை. சும்ம ஜலஸ, பின்னால் அமர்ந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சில பேரித்தம்பழங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள். தஸத்தக் பிஹாதா, தோழரே, இதை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்து அந்த கஃபாராவை நீ முழுமைப்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சதகாவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார்? யார்? ஏழைகள். அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன். இந்த சதகாவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதீனாவிலே கிடையாது. சதகாவை வாங்குவதற்கு என்னை விட மதீனாவிலே ஏழை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சிரித்தார்கள். அவருடைய அந்த பதிலை கேட்டு, இத்ஹப் ஃபஅத்இமு அஹ்லக், இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள். இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதிவிலக்கு. எமக்கு என்ன? இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு 3 அக்வால்கள் இருக்கிறது. அதில் ஏற்றமான கவுல், மார்க்க அறிஞர்களிடத்தில் ஏற்றமான கவுல், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட 3 கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கதா செய்தால் போதுமானது. அந்த பெண், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது. 2வது, நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம், வேண்டுமென்று தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால், அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால், அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே, அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது, நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும். அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும். வேண்டுமென்றே இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு சக்தியை வெளிப்படுத்தி விட்டால், அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முறியாது. அவன் சஹருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சஹருடைய பொழுது முடிந்தாலும் சரி, அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முறியாது. இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். அதற்கு கஃபாரா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும். 3வது, வேண்டுமென்றே தண்ணீரையும் உணவையும் எதையாவது குடித்து விட்டால், அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். முறித்த மாத்திரத்திலேயே சாப்பிடவோ குடிப்பதோ கூடாது, நோன்பை தொடர வேண்டும். அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும். அல்லது மறதியிலே செய்துவிட்டால், மறதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்துவிட்டால், இதா நசிய ஃபஅகல வஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு, அவன் நோன்பை முழுமையாக்கட்டும். அறியாமல் சாப்பிட்டால், குடித்தால், ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு, அவனுக்கு அல்லாஹ் தான் உணவளித்திருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தான் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய
அருள். ஒருவன் இப்படி மறதியிலே நோன்புடைய நேரத்திலே தண்ணீரை அருந்துகிறான், உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாளி என்பதை நினைவுபடுத்த வேண்டும். நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால், வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும். ஐந்தாவது, பெண்களாக இருந்தால் ஹைத் நிஃபாஸ், குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்துக் கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும். இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள். நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார்? முதலாவது மரீத், நோயாளி. நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம். முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலானை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை நோக்கட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவரிடத்திலிருந்து எளிதைத்தான் நாடுகிறான், அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை. அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம். ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோக்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முசாஃபிராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோக்கலாமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ருக்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விதிவிலக்கு. ஃபமன் அகத பிஹா ஃபஹஸனுன், யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது சிறந்தது. வமன் அஹப்ப அன் யஸூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் நோன்பை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் இல்லை. இந்த இருவரும் நோன்பை பிடிக்க ஆசைப்பட்டால் நோன்பை பிடிக்கலாம், விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம். இரண்டாவது, குழந்தைகளை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் நோற்பதற்கு சக்தி இல்லை என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறக்கூடிய ஃபத்வா, அவர்கள் ஒரு ரமதானுக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளித்தால் போதுமானது, அது அவர்களுடைய கஃபாரா. மூன்றாவது, வயோதிகர்கள், நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள், நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். மீண்டும் அவர்களால் நோன்பை நோக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுக்கின்ற கஃபாரா, பரிகாரம். இந்த மனிதர்கள் இவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம், இவர்களுடைய கஃபாராவை நிறைவேற்றிக் கொண்ட நிலையில். கண்ணியத்துக்குரியவர்களில் நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை, நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம். டூத் பேஸ்டை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறக்கூடாது, எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது, மத்மதா செய்யலாம், வாய்க்கு புளிக்கலாம், அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது. அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம், அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது. உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ, பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில், ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை ருசி பார்க்கலாம், ஆனால் முழுங்க அதை சாப்பிட்டு விடக்கூடாது. இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. மருந்தாக இருந்தால் ராஜிஹான கவுல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, நாசிகள் வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது. சிலருக்கு ஆஸ்துமா இருக்கலாம், இன்ஹேலர் பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டதுதான். கண்களிலே வலி இருக்கலாம், அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டது. காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்வது, மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள், இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, எந்த மருந்து, எந்த இன்ஜெக்ஷன், எந்த அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துடைய கருவிகள், அதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல், உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால், அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான் முடியும் என்றால், இவர் நோன்புடைய காலத்தில் இதை செய்வதில் பாவம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்புடைய ஒழுக்கங்கள், அஸ்ஸஹூர், சஹர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஸஹரு, சஹரை செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். எமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தின் நோன்பிற்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு சஹருடைய
உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துவது சுன்னா. ஆனால் இன்று எப்படி நம்முடைய நாடுகளில் எத்தனை மணிக்கு சஹர் வைப்பாங்க? 2 மணிக்கே சஹரை வச்சிருவாங்க. 2 மணிக்கே சஹரை வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு உறங்கிடுவாங்க. காலைல எதை விட்டுருவாங்க? ஃபஜ்ரை விட்டுருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன வழக்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த முறை இது? யாரின் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? எப்படி அனுமதிக்கப்படும் மார்க்கத்திலே? அதனால் இவ்வளவு சஹரை பிற்படுத்த முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹருடைய உணவை நாங்கள் உட்கொள்வோம். அதற்கு பிறகு தொழுகைக்கு நாங்கள் எழுந்து செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கம் கான பைனல் அதானி வஸ்ஸஹூர், அதானுக்கும் சஹருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை எவ்வளவு இருக்கும்? கதுரு 50 ஆயா, 50 ஆயத்துகளை குர்ஆனிலே ஓதி முடித்து விடலாம். இவ்வளவுதான் அவர்கள் சஹரை முடிப்பார்கள். அடுத்து அதான் சொல்லப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு சஹரை விரைவுபடுத்த முடியுமோ, தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி சஹரை மேற்கொள்வது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறை. இரண்டாவது, இஃப்தாரை விரைவுபடுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் நன்மையில் இருக்காது சஹரை விரைவுபடுத்தி சஹரை தாமதப்படுத்தி இஃப்தாரை விரைவுபடுத்தாதவர். இஃப்தாருடைய உணவு விரைவுபடுத்தப்பட வேண்டும். எப்போது வக்து வருகிறதோ அப்பொழுதே இஃப்தாரை திறந்து விட வேண்டும். ஆனா இன்னைக்கு வாங்க சொல்லுவாங்க, அதற்கு பிறகு துவா சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தஸ்பீகள் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு பிஸ்மில்லாஹ்னு அறிவிப்பாங்க ஒட்டுமொத்தமா. அப்பதான் அவருக்கு இஃப்தாருடைய வக்து வரும். லா இலாஹ இல்லல்லாஹ். இஃப்தாருடைய வக்து எப்போது வருகிறதோ அந்த மாத்திரத்திலேயே அவர் இஃப்தாரை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை திறப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. நான்காவது, இஃப்தாருடைய துஆவை மேற்கொள்வது. ஐந்தாவது, இஅ்திகாஃப். ரமதானுடைய கடைசி இரவுகளில், கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபை மேற்கொள்வது. ஆறாவது, யாருக்கு முடியுமோ அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்வது. ஏழாவது, ஸலாத்து தராவீஹுடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுவது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்களில் நம்முடைய நாவுகளை பேணி பாதுகாப்பது, கெட்ட வார்த்தைகளை விட்டும், வீணான காரியங்களை விட்டும், வீணான செயல்பாடுகளை விட்டும் எம்மை விலக்கிக் கொள்வது. அந்த வரிசையில் இன்றைய புதிய ஃபித்னா தான் ஃபுட்பால், வேர்ல்டு கப். இந்த பொழுதை போக்கக்கூடிய, உணர்வுகளை சாவடிக்கக்கூடிய, வணக்க வழிபாடுகளை மறக்கடிக்கக்கூடிய இது போன்ற விளையாட்டுகள் ஷைத்தானால் இந்த ரமதானுடைய மாதத்திலும் நடத்தப்படுகிறது. ஏதோ நேரம் இருக்கிறது என்று நீங்கள் அதை துறந்தால் உங்கள் ரமதான் முழுவதும் அதிலே கழிந்துவிடும். அதனால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அறிவுரை, இந்த வேர்ல்டு கப்பை ரமதான்ல மூட்டை கட்டி வைக்கும். இந்த வேர்ல்டு கப்புக்கும் முஸ்லிம்களுக்கும் ரமதானிலே சம்பந்தம் கிடையாது. அதை முழுவதுமாக விட்டு விலகி, இந்த மாதம் பொழுதுகளை போக்குவதற்காகவோ நேரங்களை வீணடிப்பதற்காகவோ உள்ள மாதம் அல்ல. வணக்க வழிபாடுகளிலே, தௌபாவிலே, இஸ்திக்ஃபாரிலே, திக்ரிலே, குர்ஆனுடைய திலாவத்திலே அதிகம் இருந்து வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம். இதுவெல்லாம் நோன்புடைய ஒழுக்கங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் யா பாகியல் கைர் அக்பில், நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். அது ஒவ்வொரு இரவும் நடக்கிறது. அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை நன்மைக்காக பயன்படுத்துவோம். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு பயன்படுத்த கூறினார்களோ அந்த முறையில் பயன்படுத்தி, எப்படி சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள் அவர்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கழித்தார்களோ அந்த வழியில் நாமும் கழித்து முழுவதுமான ரமதானுடைய கூலியை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. ரமதானுடைய மாதம் நம்மை கடந்து செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த ரமதானுடைய மாதம் முடிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்து உதவி செய்வானாக. அல்லாஹ்விடத்திலே அதிகமான தொழுகைகளை கொண்டும், திக்ரை கொண்டும், குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டும், இன்னும் வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகைகள் இருக்கிறதோ அதை கொண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து, பெற்றோர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொண்டு, மனைவி குழந்தைகளிடத்திலே அன்பாக பாசமாக நடந்து கொண்டு, எப்படி அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் நெருங்குவதற்கு பெறுவதற்கு வாசல்கள் இருக்கிறதோ அதை தேடிச் சென்று அடையக்கூடிய மூமின்களாக எம்மை மாற்றிக்கொள்வோம். அதுதான் இந்த ரமதானை முழுவதுமாக கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக
எம்மை ஆக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை ஏற்றுக்கொண்டு இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை கண்ணியத்தோடு வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுப்பானாக. எதிர்வரக்கூடிய அனைத்து ரமதானுடைய மாதங்களையும் இன்னும் பல ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளிப்பானாக. அல்லாஹ் இப்படி இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினாலும் அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.